அல்லேலூயா. நம்ம சொன்ன யோசேப்பு தன்னுடைய இரண்டாவது குழந்தையை பெற்றெடுக்கும் போது பேசலாம். இரண்டாவது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தையை கையில் எடுத்துக்கிட்டு எப்படி அவர் பேர் வைக்கிறான் பாருங்க. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலகப்படினார். யார் பலக பண்ணாரா? இவனுடைய பலனோ, இவனுடைய ஞானமோ, இவனுடைய புத்தியோ, யுக்தியோ, தந்திரமோ கிடையாது. அவன் சொல்றான், நான் சிறுமைப்பட்டுக் கொண்டிருந்தேன் இந்த தேசத்திலே. இங்கே அந்நிய தேசத்திலே சிறுமைப்பட்டு, எகிப்திங்கிற தேசத்திலே நான் சிறுமைப்பட்டுக் கொண்டிருந்தேன். இந்த தேசத்திலே நான் பலரும்படி, நான் பெருகும்படி, எனக்கு ஒரு பெரிய பெருக்கம் உண்டாகும்படியாக கர்த்தர் இயேசுவாம் என்னை நினைத்தருளி எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று நான் சொல்லுகிறேன். அந்த குமாரனுக்கு பேர் எப்படி வைக்கிறாராம்? பலரும்படியாக என்று அர்த்தம் உள்ளத்தக்கதாக அந்த பெயரை எப்ராயிம் என்று தான் பெயர் வைக்கப்பட்டு பார்க்கிறோம். எப்ராயிம் அப்படின்னா பலருதல், அதாவது பெருகுதல் என்று அர்த்தம். எப்படி சொல்கிறது? எப்ராயிம் அப்படின்னா ரெட்டிப்பான கனி என்று பார்க்கிறோம். ரெட்டிப்பான ரெண்டு விதமான கனினா ரெண்டுமே ருசிக்கணும். ரெண்டுமே ருசிக்கலாம். ஆவிக்குரிய ரீதியும் ருசிக்கும். அதே இது மாம்சத்தின்படி ருசிக்கலாம், ருசிக்கும். ஆராதனைக்கு வந்தாலும் சந்தோஷமா இருக்கும், வீட்டு போய் குடும்பம் நடத்தினாலும் சந்தோஷமா இருக்கும். அது சில பேர் பார்த்தோம்னா வியாபாரமாக நல்லா சந்தோஷமா இருப்பாங்க, வீட்டுக்கு வந்து மனைவி பேர் பார்த்தா எரிச்சல் செய்வாங்க. இதெல்லாம் ரெண்டு கிடையாது. தேவனுடைய வார்த்தை நம்ம என்ன சொல்றோம்? ஒரு பலரும்படி அப்படின்னா ரெண்டு விதமான அழுத்தம் கொள்ளத்தக்கதாக, ரெண்டு விதமான கனியை காணப்படுகிற சொல்றேன், இனிப்பாய் காணப்படுகிற ரெட்டிப்பான கனி என்று அழுத்தம் கொள்ளும்படியாக அந்த பிள்ளை பிறந்த உடனே அப்படி தூக்கி இப்படி கையில வச்சுட்டு அப்படியே எப்படிலாம் நினைச்சிருப்பான் பாருங்க. உடனே சொல்லுவான், நம்மளும் நம்ம பிள்ளைக்கு பேரெல்லாம் வச்சிருப்போம். பிள்ளையை தூக்குற உடனே அப்படியே இந்த பிள்ளை இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த பிள்ளை தலைவர்கள் நடக்கணும், அப்படி இல்லையா? அதுக்காமாங்க பிள்ளை தலைவர்கள் அவங்க சந்தோஷமா பிள்ளை நினைச்சுமா ரொம்ப ஞானமா இருக்கணும், ரொம்ப தலமா இருக்கணும், என் பிள்ளை அப்படி இருக்கணும், இப்படி சொல்லி நம்ம நினைச்சு அப்படிதான் பேர் வைப்போம். ஆனா நடத்துற வழிகள் சரியா நல்ல பிள்ளை நினைச்சு அதாவது அது இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவன் நீங்க யோசேப்புக்கு ஒரு குமாரனை கொடுத்த உடனே தேசத்தை பலரும்படி கர்த்தருக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அர்த்தம் கொள்ளத்தக்கதாக எப்ராயிம் என்று பெயர் வைத்தார். எப்ராயிம் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ரெட்டிப்பான கனி என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவதாக ரெட்டிப்பான சாம்பல் என்று பார்க்கிறோம். ரெட்டிப்பான கனி, இன்னொரு பக்கம் ரெட்டிப்பான சாம்பல். அல்லேலூயா. ரெட்டிப்பான சாம்பல்லாம் என்ன? ரெட்டிப்பான சாம்பல் எல்லாம் பார்த்துக்கலாம். சாம்பல் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? இப்பதான் கேட்க முடியும். நாங்கள் அந்த வீட்டுக்கே சாம்பல் வச்சு அதான் பார்த்து வச்சுக்கணும். இன்னைக்கு சாம்பல்லாம் என்னென்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது. சாம்பல்லாம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. சாம்பல் ரெண்டு விதமான ஒரு சாம்பல். ரெண்டு விதமான சாம்பல் அப்படின்னா வீட்லையும் அந்த சாம்பல் நினைச்சுமா நைஸா இருக்கும், ஆலயத்துல எப்படி இருக்குமா நைஸா இருக்கும். சாம்பல் நைஸா இருந்தா பல் வைக்க முடியும். உண்மைதானே? சாம்பல் ரொம்ப நைஸா இருந்தா பல் வைக்க அழகா இருக்கும், பாத்திரம் விளக்குறதுக்கு அழகா இருக்கும். அந்த பாத்திரம் விளக்கும் போது அப்படியே அந்த சில்வர் பாத்திரமோ வெங்கல் பாத்திரமோ அவ்வளவு பரிட்டா இருக்கும். சாம்பல் வச்சு விளக்கும் போது நைஸான சாம்பல் அடிச்சுவாங்க, பழத்துக்கு வைப்பாங்க. கொஞ்சம் மாறான சாம்பல் அடிச்சுவாங்களா பாத்திரத்துக்கு வைப்பாங்க. அந்த அனுபவம். இப்ப எப்ராயிம் அப்படின்னாலே ரெட்டிப்பான சாம்பல். இந்த ரெண்டு விதமான சாம்பல் செய்தால் ஆலயத்திலையும் அதை செய்தால் தாழ்மையா இருக்கிறது, வீட்டில் போனால் அதை செய்தால் தாழ்மையா இருக்கிறது. உகந்த காணிக்கை போல என்ன செய்தால் சர்வாக தரணபதி போல உகந்தது அப்படின்னா மிகவும் நைஸா என்று வேதம் சொல்கிறார். சொல்றது எப்ராயிம் அப்படின்னா ரெட்டிப்பான கனி, ரெட்டிப்பான சாம்பல், இதுலதான் பெருக முடியும் என்று வேதம் சொல்கிறார். இப்படித்தான் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் கொடுக்கப்பட்ட வயசில் தேவசலாம் உங்களை கண்டுபிடித்து உங்களை கொண்டு தேசத்தில் இப்படி ஒரு பெரிய பெருக்கத்தை உண்டாக்கும்படியாக உங்களை கொண்டு சொல்றான். நீங்கள் வாழக்கூடிய தேசத்திலே ஆண்டவராகிய
ஆண்டவராகிய இயேசுவின் நாமங்கள் வெளியே தெரிய செய்யும்படியாக எவனாய்களுக்கு உங்களையும் குடும்பத்தையும் இதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் உங்களை இப்படி தெரிந்திருக்கிறார் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் அவன் பெருக்கத்துக்குரியவனாய் மாத்திரமா இருக்க முடியவே தவிர குறைந்து போகக்கூடிய மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. இப்படித்தான் கர்த்தர் உங்களை அழைத்து வந்து உங்களுக்கு பாலூட்டி உங்களுக்கு சீராட்டி உங்களுக்கு உண்ண ஆக உடுத்துக் கொள்ள மாத்திரம் இருக்கிற இடத்தை கொடுத்து உங்களை உங்களுக்கு ஒவ்வொரு வயசுக்கு ஏற்றபடி ஆகாரத்தை கொடுத்து இருக்கிற இடத்தை கொடுத்து உயர்த்தி ஞானம் கொடுத்து அறிவு கொடுத்து பல கொடுத்து உங்களை இப்படி ஒரு பெரிய சிக்கலாக பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கடவுளுடைய திட்டம் என்றைக்கும் மாறாது. சொல்ல முடியுங்க? ஹல்லேலூயா. நமக்குள்ள திட்டம் வரும். கடவுளுடைய திட்டம் நிச்சயம் என்றைக்கும் மாறாது என்று பார்க்கிறோம். சொல்லுது எப்ராம் அப்படின்னா பெருக்கம் உள்ளவர் என்று பார்க்கிறோம். சோதரன் யோசேப்பு இந்த இரண்டாவது பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அவர் வேதத்திலே இப்படி அநேக மனிதர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள். நோவாவுடைய தகவலாய் காணப்படுகிற அவன் தன்னுடைய நோவாவுக்கு ஒரு பெயர் வைத்தான். இவன் நமக்கு ஆறுதலாய் இருப்பான் என்று அர்த்தம் கொள்ளத்தக்கதாக இவனை தேற்றுவான் என்று அர்த்தம் கொள்ளத்தக்கதாக ஒரு பெயரை நோவா என்று தெரிவித்தான். ஹல்லேலூயா. அவன் அந்த குடும்பத்தை மாத்திரம் தேற்றவில்லை, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் அத்தனையும் இஸ்லாம் இன்றைக்கு வரைக்கும் தேற்றிக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் யோவாசாவுடைய தகப்பனாய் காணப்படுகிற சகரியா ஆலயத்தில் இஸ்லாம் அவர்கள் பரிகளை சேர்த்து கொண்டிருக்காங்க. ரூபா ஆராதனை செய்து கொண்டிருக்காங்க. இப்ப சொல்றான் அங்க ஒரு தூதர் வந்து சொன்ன உடனே உடைய மனைவி கற்பனை ஒரு குமாரை சொன்ன உடனே இவனுக்குள்ளார விசுவாசம் வராதபடி இருந்தாங்க. என்ன சொன்னா இவருடைய வாயில் திறக்கப்படாதவர்களுக்கு ஊமையாகவே இருந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எப்பொழுது அவன் கற்பம் தரித்தாலோ கற்பம் தரித்த நாள் முதற்கொண்டு இவன் யோவான் ஸ்நானன் என்று பேரிலிருந்து விலகி அது வாயில் என்ன செய்தால் கட்டப்பட்டே இருந்தது பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளோட வாயில் கட்டப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானன் என்று எழுதி சொன்ன உடனே வாயின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. நீங்க இயேசு சொன்ன உடனே உடைய இதயத்திலே சிந்தையிலே உடைய சரீரத்திலே வியாதியோ அவர் விடுவிக்கிறவா இருக்கிறாங்க பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எப்ராம் அப்படின்னா அந்த பேருக்கு அர்த்தம் என்னன்னா ரெட்டிப்பான கனி, ரெட்டிப்பான சாம்பல். அவர் அது எல்லாவற்றும் பெருக செய்து எங்கெல்லாம் தாழ்மை இருக்கிறதோ அங்கெல்லாம் என்ன இருக்குமா தேவனுடைய கிருபை இருக்கும். அந்த மேன்மைக்கும் பெருமைக்கும் மேன்மைக்கு அங்க வேலை கிடையாது. அதுக்காக என்ன செய்ய இருக்கிறதுக்கு இடம் கிடையாது. எங்கெல்லாம் பெருமை இருக்கிறதோ அங்க தாழ்மை நிச்சயம் இருக்காது. தாழ்மைங்கிறது ஒரு கவர்ச்சி கிடையாது. தாழ்மை என்பது இயல்பாய் காணப்படுகிற ஒன்று. தாழ்மை என்பது சாம்பலுக்கு ஒப்பாய் காணப்படுகிற ஒன்று பார்க்கும். ஹல்லேலூயா. இந்த எபிரேய புத்தகத்தை பேசுவோம். வேதத்தை பார்க்க வாசிகள் எரேமியா புத்தகம் 31வது அதிகாரம் 20வது வசனம் வாசிப்போம். எரேமியா புத்தகம் 31வது அதிகாரம் 20வது வசனம் வாசிப்போம். ஹல்லேலூயா. எபிரேயம் என்ன சொன்னார்? எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. ஹல்லேலூயா. நீங்களாம் யாராம் எபிரேயம் கொண்டு சொல்லி நான் எபிரேயம் இருக்க போறாப்பா இதுதான் இருக்கப்படுகிறது. இதுதான் எபிரேயம் எப்படி இருந்தா சொல்லு. அப்ப ஆண்டவர் உங்களை பார்க்கும் போது உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டவர்களுடைய ஜெபமா தான் சரி, தேவனுடைய வேத வாசிப்பதான் சரி, கர்த்தருடைய பாடல்கள் பாடினாலும் சரி, நீங்க ஆண்டுடைய சுவிசேஷத்தை சொன்னாலும் சரி, கர்த்தருக்கு காணிக்க கொடுத்தாலும் சரி, தேவனுக்காக உங்க வீட்டில் பிறருக்காக நீங்க ஜெபித்தாலும் சரி, ஆண்டவர் அதை பார்த்து இது அழகு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களை நீங்க ஒரு கருப்பா இருக்கலாம், சோப்பா இருக்கலாம், உயரமா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், ஏழா இருக்கலாம், பணக்காரன் படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, தேவன் உங்களை பார்க்கும் போது ஒரு அழகையாய் பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். உங்களுக்குள்ள ஒரு தேவன் பார்க்கிற ஒரு அழகு வித்தியாசமாக சொன்னால் நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறது என்று சொன்னார். அதான் சொல்றோம். அங்கே மோசனுடைய தாய் ஆராய் சொன்னார், பிள்ளையானது அழகு உள்ளது என்று கண்டு 3 மாதம் உடைத்து வைப்பான். ஹல்லேலூயா. இங்கே எபிரேயரை பார்த்து தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவன் அருமையான பிள்ளை, நீ பெஸ்ட் மனிதன், உன்னை கூட கர்த்தர் ஏதோ செய்யக்கூடாது,
உன்னை கொண்டுதான் உடைய சமுதாயத்தில் ஏதோ ஒன்று செய்ய போறாரு, உங்களை கொண்டுதான் தேசியத்தில் ஒன்று செய்ய போறாரு. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, எபிரகாம் எனக்கு அருமையான குமாரன், இவனை போல யாரும் இல்லை. அப்படி செய்யுமா பெருக்கு நினைச்சுமா ஆண்டவர் அந்த அழகை பார்ப்பாராம். சொல்லுவாங்க, எபிரகாம் எனக்கு அருமையான குமாரன், அவனுக்கு பிரியமான பிள்ளை. தேவன் நேசிக்கிற நீங்கள் பிள்ளைகளா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவன் நேசிக்கிற நீங்கள் வாலிபரா, தேவன் நேசிக்கிற சிறு பிள்ளைகளா, தேவன் நேசிக்கிற புருஷராய், தேவன் நேசிக்கிற மனைவியாய், தேவன் நேசிக்கிற நீங்கள் வயதான முதியவராக தாய்களாக நீங்க இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் யாருமே அருவருப்பதே இல்லை. அது குஷ்டரோகியா இருந்தாலும் சரி, செத்து 4 நாள் நாகர பிணமானா சரி, தேவன் ஒரு நாள் ஒருவரும் அருவருக்கப்பட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றார்? நீங்கள் அருமையானவர்கள், நீங்கள் அவர்களுக்கு பிரியமானவர்கள். தேவனுக்கு பிரியமானதா எப்படி இருக்கும்? பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான குமாரன் அல்லவோ. ஆண்டவரை பார்த்து குமாரனாகவே பார்க்கிறார். உங்களை நீங்கள் கனவு உள்ளவங்க, உங்களுக்குள்ள குரல் இருக்குது, அதாவது சரியா தேவன் பார்ப்பதில்லை. தேவன் உங்களை பார்க்கிறார், நீங்கள் அருமையானவர்கள். அப்படி என்றால் உங்களுக்குள்ளாக ஏதோ ஒன்று தேவன் விரும்புகிற பிரகாரம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது பார்க்கிறோம். அது சபைக்கு தேவை, இந்த சமுதாயத்துக்கு தேவை, இந்த தேசத்துக்கு தேவை காணப்படுகிறது. அல்லேலூயா. அவங்களை பார்த்து அருமையான பிரியமான பிள்ளை, நான் நேசிக்கிற பிள்ளை இந்த பொடியில் இருக்குதியா, நான் நேசிக்கிற பிள்ளை இந்த சொல்றோம் வினோபாதி கால இருக்கிறாங்க, நான் நேசிக்கிற பிள்ளை சொல்றோம் இந்த பொடி நாட்டோட பாதுகாப்பு முழுமான இருக்கிறாங்க. இது இன்னும் பேசி பண்ணலாம், இந்த தேசத்தை அழிக்க மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒருத்தர் யோனா நினைச்சான், அங்க கப்பல இருந்தாரு. யோனா கப்பல இருந்தனால என்ன நடந்தது அப்படின்னா, யோனாவின் நிமித்தம் சமுத்திரம் கொந்தளிப்பதை பார்க்கிறோம். யோனாவுடைய கீழ்ப்படிதல் இல்லாதனாலே, தேவன் சொன்னதை செய்யாமல் இருந்ததுனாலே யோனாவின் நிமித்தம் கப்பல் அங்கே சமுத்திரம் கொந்தளித்தது. அங்கே கப்பலை இருந்த அந்த கப்பலை இருந்த அநேக சொல்றோம் தானியங்கள், அநேக சரக்குகள் எல்லாத்தையும் அள்ளி சமுத்திரத்தில் வீசி எரியத்தக்கதாக இழப்புகள் நேர்வது பார்க்கிறோம். ஒரே ஒரு யோனா கீழ்ப்படியாமல் இருந்ததுனால. அல்லேலூயா. 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 ஒரே ஒரு பவுல் கிறிஸ்தவன் 232 பேர் ஒரு படகுல இருக்கிறார். அந்த படகுல சொல்றான் பவுல் மாத்திரம் இருக்கிறார். ஒரே ஒரு பவுல் இருந்ததுனால பெரிய சுனாமி வந்து அங்க அந்த கப்பலையே சின்ன பண்ணாம மூழ்கிடுச்சு. ஆனா ஒருத்தர் கூட உயிர் சேதம் அடையவில்லை. சொல்லுவோம், இதுதான் வேதம் சொல்ல, நீங்கள் அருமையானவர்கள். நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன துதிகள், நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன ஜெபங்கள், நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன பாடல்கள், நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன வேத வாசிப்பு தேவனுடைய பார்வையிலே அருமையாகவே காணப்படுகிறது. இப்படி கர்த்தர் சலாம் உங்களையும் இளையசலாம் சபையும் அழைத்து வந்திருக்கிறார். வாசிப்போம். ஓசியா புத்தகத்திலே 16வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிப்போம். ஓசியா 11:3. நான் எபிரகாமை எரிசலாம் கைப்பிடித்து அவனை எரிசலாம் பழக போறேன் அப்படிங்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பழக அவசியம்? எனக்கு நிறைய கருத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டியது. ஆண்டவர் சொல்ல, அப்பா நீ கற்றுக்கொள்ள அப்படின்னு நீ என்னிடத்தில் வா அப்படின்னு சொன்னார். ஒருவன் கற்றுக்கொள்ள விரும்ப செய்யுமா, எனக்கு ஆலோசனை கேள்வி ஏன் இல்லை, பைபிள்ல ஒரு ஆலோசனை கேள்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன மனிதன் கற்றுக்கொள்ளபடியாக விரும்புகிறாரோ, எந்தெந்த குடும்பங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக விரும்புகிறாரோ அவர்களை தேவன் ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கையில கற்றுக்கொள்ளாமல் எதையுமே செய்ய முடியாது, நடத்த முடியாது, எதையும் சாதிக்க முடியாது, எதையும் செய்யவும் முடியாது. கற்றுக்கொள்வது நமக்கு என்ன தேவை? பார்வை ரொம்ப அவசியம் இல்லை. நான் இருக்கிற சமூகத்தில் இருக்காருன்னா அவரை கற்றுக்கொள்ளணும்னா அவரையே பார்க்கணும். அவர் நடை என்ன, உடல் என்ன, பேச்சல செயல், அவர் இருக்கிறது உட்கார்ந்து எப்படி, எதுக்கு எப்படி, அவர் என்ன செய்றார், எப்படி அவர் ஆசிரமத்துக்கு என்ன காரணம், அவருடைய ரகசியம் என்ன, அவருடைய வெளிப்பாடு காரணம் என்ன, அவருடைய கரம் என்ன, அவருடைய கருவிடம் என்ன, இப்படி கவனிக்கும் போதுதான் இங்கு எவ்வளவு என்ற ரெட்டிப்பான கனியாய் காணப்படுகிற இந்த வாழ்க்கை சிறப்பாக
அமையும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என்று சொல்வது நீங்கள் கற்றுக்கொள்ளதை உறுதியாக நிச்சயித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கற்றுக்கொள்வதுங்கிறது ஒரு பாடம், பேச்சுவிக்கக்கூடிய ஒரு பாடம். கழுகு செய்யுமா அவருடைய குஞ்சியை பழக வைப்பதற்காக என்ன செய்வாங்க, கூட்டலே தஞ்சமாக இருந்த இந்த குஞ்சியை கூட்டை விட்டுவதாக பிரிப்பார் என்று பார்க்கிறேன். பிரிச்ச உடனே கழுகு செய்யுமா கூட்டை கலைத்து விடுவார். கூட எல்லாம் சின்ன உடம்பு எல்லாம் பிரிச்சு எரிஞ்சிடும். இந்த குஞ்சு எரிக்கணும். எங்க அம்மாவுக்கு இவ்வளவு பிடிச்சு போச்சு. இப்பதான் ஆகாரம் உணவு கொடுத்துச்சு. இந்த ஆகாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டாந்து கொடுத்துச்சு. கொடுத்த உடனே வந்து கூட பறந்துச்சுட்டு இருக்காரு. கொஞ்சம் நாள் அறிவு இருக்குதா எங்க அம்மாவுக்கு எவ்வளவு அழகா சின்ன முட்டையை கொடுத்து எனக்கு இவ்வளவு தூரம் வளர்த்து மீனை கொடுத்து அதை கொடுத்து இவ்வளவு அழகா என்ன சொல்ற வளர்த்த என் தாய்க்கு என்னமோ ஆச்சு. இந்த குஞ்சுக்கு ஒண்ணுமே புரியல. ஹல்லேலூயா. பிள்ளைகள் அடிச்சா பெற்றோர்கள் போகும், தாய் அடிச்சா தடுப்பு போகும், தகப்படிச்சாலும் தாயை போகும். ஏன்னா பிள்ளைகளுக்கு அடிச்சுக்கூடாது, வேற யாரெல்லாம் அடிக்கலாம். மனைவியை கூட அடிச்சாலும் பிரசாதத்தை இருப்பாங்க. ஆனா பிள்ளைகளுக்கு அடிச்சுக்கூடாது. பிள்ளைகள் அடிப்பது நாளை பைபிள் சொல்கிறது பிறப்பை கையாளர் தன் பிள்ளை மகிழ்கிறார் என்று பார்க்கிறோம். நீங்கள் பிள்ளைகள் நேசிக்கிறீர்கள் அப்படின்னா கட்டாயம் ஒரு கடன் கொள்வது அவசியம் என்று பார்க்கிறோம். கழுகு செய்யுமா அதனுடைய கூட்டை கலைச்சி குஞ்சை பிரிச்சு என்ன செய்யுமா மேல இருந்து கீழே தள்ளி விட்டு முதல்ல என்ன செஞ்சு எங்க அம்மாவுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சு நினைச்சு. ரெண்டாவது தீர்மானமே பண்ணிச்சு. எங்க அம்மாவுக்கு தோட்டம் செய்யற கூட மொத்தமே அமௌண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. உண்மைதானா சார்? உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யான்னு கேட்க. ஹல்லேலூயா. குஞ்சிக்கு அப்பொழுது என்ன புரியாம இருந்த அந்த குஞ்சு இப்படி சில நாட்களாக பழகி 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 அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இந்த குஞ்சி அந்த கல்வியை போல் பறக்க ஆரம்பிக்கும் போது தன் தாயை குறித்து சந்தோஷப்பட்டதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை தாயின் அவரா சொன்னான், நான் உபத்திரப்படுவது நல்லது, இதனாலே தேவனுடைய பிரபலை கற்றுக்கொண்டு நான் உபத்திரப்படுவதற்கு முன்பதாக வழிநடத்தி நடக்க வேண்டும் சொன்னாங்க பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒருத்தரும் இந்த நாட்டில் கொரோனா இருக்கிறதுனால நம்மளை சோதிக்க முடியாம வந்திருக்கு. நம்மளாம் ஜோமனமா வேறு வாசிக்கிறோமா நாளைக்கு கொடுக்கிறோமா ஆண்டவர்கள் சொல்றோமா சீக்கிரம் வரப்போற ஆண்டவர்கள் நீங்க வந்து சப்ஜெக்ட் வாங்க அப்படின்னு சொல்றோமா சப்ஜெக்ட் வாங்கமா ஜோமனமா வீட்டுல நாங்க திரும்ப இருக்கிறோமா இல்ல ஜோமனமா சூழ்றோமா ஏமாத்துறோமா பேசுறோமா இது விலகி விளையாட இன்னும் 3 மாசம் இருக்கலாம். அதுக்கு வந்து நல்ல நம்மளுக்கு வரக்கூடிய சோதனை ஆராதனை செய்யறமா செய்யலையா அந்த குஞ்சை நினைச்சு நாங்கள் கற்றுக்கொண்டேன் சொல்றோம். எப்படாவே அவன் தாயின் கையில உருவாகி வெளியே வந்த நாள் முதற்கொண்டு எப்பொழுது அவன் முயற்சி பண்ணி நல்லாக படுத்திருந்த அவனை குப்பப்படுத்த முயற்சி செய்து குப்பப்படுத்த அவன் தவறு நடக்க பழகி வைத்து அவன் 40 வயசு 30 வயசு வருவதற்கு தேவன் அவன் கையை பிடித்துக் கொண்டு பழகி வைத்துக் கொண்டே இருந்தார். நீங்கள் எல்லோரும் உலகால் போயிட்டு ஜெயிங்கள். எத்தனை சொன்னாங்க நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்னா முதலாளிகள் படிக்கு அவருக்கு நடத்த வந்து பேசுறாரு. அவர் போன தெரியும். எங்க முதல்ல பார்க்க நீங்கள் எல்லாரும் கடலை தட்டி கட்டணத்தை பாடுவோம். சத்தமான கத்தரை துதிப்போம். எதுக்கு இது சும்மாவே எப்படி பார்க்க வரும்? நானும் பாட நினைக்கிறேன். பாட்டு ஒண்ணுதான் வரவழைக்கும். அது எங்க வரும்? நீங்க இருந்தால வரும். சத்தமாய் பாடுங்க அப்படின்னா நம்ம உள்ளே பார்க்கணும். சினிமா படிக்கிறது அழகாக படிக்கிறோம். ஆளுடைய பாடம் படிக்கும்போது ஒரு பயந்து படிச்சோம்னா நம்மள பாட்டு தானமாய் ஒரு மலை முடியாதா நீங்க செடிகள் அப்படின்னா அவருக்கு இவர் பாஸ்டர் தெரியாத தெரிய அவர் வந்து சிரமத்தை வச்சு இருக்க போனதான் பேசாம சேர்த்து பேராது பேசாம போயிட்டா நல்லதா போச்சு. சர்ச்சை நிறையா நடத்துவாங்க. நம்ம போய் அலையா கிடைச்சிட்டீங்களா? அலையா அலையா இப்படி தேவசபை பழக்கி வைக்கிறார். நீங்கள் எப்பொழுது பழக்கி வைக்கிறது ஒருத்தரை நாம் ஒருத்தரை முன்வச்சு நம்ம பழக்கணும் நினைச்சீங்கன்னா அவர் முன்வச்சு அவர் செய்வது போல நீங்கள் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அலையா
எலியாவும் எலிஷாவும் யோர்தானை கடந்து வர்றாங்க. இப்ப எலியா கேட்கிறாரு, எலியா பார்த்து எலிசா கேட்கிறான், எனக்கு ரெட்டிப்பான நன்மை, எனக்கு ரெட்டிப்பான அபிஷேகம் கேட்கிறாரு. இது ஒரு அற்புதம் சொன்னது எலிசா. என்னை பார்த்து போய் எழுதுற ஒரு நிச்சயம் வந்து உடனே எலிசா உடனே எலிசா ரெண்டா பிரிச்சு எலிசா எலிசா வேற எடுத்துக்கிறது. இப்ப அங்க வரும்போது என்ன நடந்ததோ எலியாவுடைய சாவியை முறுக்கி எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி ஓங்கி அடிச்ச உடனே யோர்தான் இரண்டாய் பிளந்தது பார்க்கிறோம். சொல்லுவோம், உன்னை கற்றுக்கொண்டால் கற்றுக்கொண்டதை செய்வதுதான் என்று பார்க்கிறோம். சபையில வந்து உன்னை கற்றுக்கொண்டா வீட்டில் உட்கார்ந்து சேவர்கள். இங்க நீங்க நடிச்சீங்கன்னா வீட்டில் நீங்க நடிக்க செய்யும். இங்க நீங்க தூங்குறீங்கன்னா நீங்க வீட்டில் தூங்குறது செய்வீங்க. இங்க பாடுறீங்க மாதிரி ஜோகன மாதிரி நீங்க நடிச்சுங்க வீட்டில் இருக்கிறது உண்மைதான், இல்ல தப்பு இல்லை, இது உண்மைதான். இது வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசாரிப்பு கூடாரத்துக்கு பிரியாமல் இருந்த யோசுவாவை குறித்து வேதம் சொல்கிறது. யோசுவாவுடைய கவனிப்பு, யோசுவாவுடைய செயல்கள் எல்லாம் மோசையை மாத்திரமே பார்த்து கொண்டிருந்தது. மோசையெல்லாம் என்ன சொல்றாரு, எப்படி பேசுறாரு, எல்லாம் செஞ்சாரு. அதான் யோசுவா புத்தகத்துல 1:8 சொல்றது, இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை எழுதுறது நீ செய்யவும் கவனமாக இருந்து எப்பொழுது எச்சரிக்கையா நான் மோசையோடு இருந்தது போல உங்களுடன் இருப்பேன். அல்லேலூயா. அப்ப யோசுவா கற்றுக்கொண்டது ஆயுதம் என்பது, அதனால நான் சரியாக நடத்துறேன் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. என்னுடைய வார்த்தை சொல்கிறது, இயற்கையாகவே நான் கைபிடித்து இருக்கலாம் பழகுகிறேன். உங்களையும் கட்ட பூமியில் கொடுக்கப்பட்ட காலங்கள் வரைக்கும் பணத்தை நிமித்தமோ பொருளாதார நிமித்தமோ கொடுக்கல் வாங்குதல் நிமித்தமோ வார்த்தை நிமித்தமோ எழுத்து நிமித்தமோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய வாழ்க்கையில மனைவி நிமித்தமோ பிள்ளை நிமித்தமோ சபை நிமித்தமோ ஊழியக்கார நிமித்தமோ எப்படியாவது நீங்க செய்யுங்கள். ஒவ்வொன்றை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கற்றுக்கொண்டு நேரத்தை கற்றுக்கொண்டு இன்னைக்கு மறந்துடுவார். உங்க பாஸ்டர் எனக்கு ஒரே ஒரு நாள் கற்றுக் கொடுத்தார். அந்த 2 பேரும் ராஜபுரத்துக்கு வந்தோம், ஒரு மீட்டிங் வந்தோம். மீட்டிங் முடிச்சு மீட்டிங் பாக்கெட்ல காசை பார்த்து காணிக்க போட்டாச்சு. அங்கெல்லாம் ஒரே போராச்சு. அங்கே நாங்கள் 5000 போனோம், இருக்க காசெல்லாம் போட்டாச்சு. சரி பாஸ்ட் போகும்போது டிக்கெட் போட்டாச்சு. அங்கே வந்தாச்சு. அங்கே எல்லாரும் டீ கொடுத்தாரு, டீ சாப்பிட்டுருந்தோம். பாஸ்ட் போகும்போது டிக்கெட் எடுத்துக்க நான் உங்களுக்கு தரேன், அவசரம் நான் அழுக மாட்டேன், நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். எனக்கு பயங்கரமாக அழுகு சேர்த்து 10 கிலோமீட்டர் இருக்குது, எப்படி போறது புரியல. சமாதி சொல்ல திரும்ப கேட்க முடியாது. ரொம்ப யோசனை செஞ்சலாம். அப்படி 4 வருஷம் வரைக்கும் நடந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப இவெல்லாம் சபையில் டீ வேணான்னு வந்து ரொம்ப கஷ்டமா போச்சு. மனசு அப்படியே கலந்துது. கண்ணீர் ஒரு போது மழை வளமும் ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு இருக்குது. பக்கத்துலாங்க எங்க அண்ணாச்சி கடை ஒருத்தர் இருந்தாரு. அவரு இருந்தாரு. அவர் போய் கேட்ட இந்த மாதிரி காசு காசை காணிக்கப்பட்டனே சேர்த்து வரையும் போனோம். காசு காரணமாக டிக்கெட் வருவதுக்கு. அப்போ அந்த காரணமாக அவர் 1 ரூபா கொடுத்தாரு. வாங்கிடுச்சுன்னா வாயில வச்சு டிக்கெட் எடுத்து போயிட்டேன். அன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ண. என்ன தீர்மானம் அப்படின்னா, இனி எந்த ஊருக்கு எங்க போனாலும் எந்த கருத்து செஞ்சாலும் சரி 10 ரூபா செலவாகுது அப்படின்னா 15 ரூபா பாக்கெட்ல தான் அந்த கருத்தை செய்யணும். இதெல்லாம் செய்யக்கூடாது ஒரு தீர்மானம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை சொல்லி கொடுத்து 20 வருஷம் ஆச்சு. இன்னும் அதை மறக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கை இப்படி பலவிதமான கருத்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை சார்ந்த அத்தனை பேருக்கும் அது யூஸ் ஆக வேண்டும். பாருங்க, நீங்கள் கற்றுக்கொள்ள எதுவுமே வீணாக கிடையாது. எனக்கு மாணவங்க தெரியும், பார்க்க தெரியும், இப்படி சொல்ற காவாசனம் போய் செங்கலுக்கு தெரியும். இதெல்லாம் கற்றுக்கொண்டதாலே சபையை கட்டடத்திலே உருவாக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களையும் நாங்கள் கற்றுக்கொண்டது நம்மோட அழிந்தது கிடையாது. நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நினைக்கிற அம்சம் சாரு இயற்கையாக கைப்பிடித்து பழக்குகிறீர்கள். அல்லேலூயா. இதுக்கு நம்மளை கர்த்தர் பழக்குகிறார். வாசிங்கள் சங்கீத புத்தகம் 78:9. ஆயுதம் அணிந்த வில் வீரரான நல்ல கஷ்டமா வாசிக்கும் போதே பக்கத்துல எந்திரிச்சு ஓடுற அக்கா வாசிப்பாங்க. செவிட்டு மாதிரி அமைச்சுவாங்க. அந்த அடிச்ச மாதிரி வரும். நம்ம வாசிக்க வீர வாசிக்க என்ன எப்படி பண்ணலாம்? ஆயுதம் அணிந்த வில் வீரரான ஏப்ரகாம் என்ன செஞ்சாராம்?
யுத்த நாளிலே முதுகை காட்டினார். நினைக்கிறாங்க ஈஸியா கழிச்சு நினைக்கிறேன். உங்களுக்கு வாழ்க்கையில என்னைக்கு இயேசு ஏற்கிறீங்களோ அன்னையிலிருந்து இன்னைக்கு பலரும் விலகி யுத்த நாள். இந்த யுத்த நாளிலே நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா முதுகை காமிக்கக்கூடாது. வீட்டுக்காரர் சொல்லப்பட்டு வீட்டுக்காரர் சொல்லப்பட்டு மனைவி வேண்டாம் சொல்லக்கூடாது. பிள்ளை சொல்லப்பட்டு என் பிள்ளை வேண்டாம் நீ செத்தா சாவுன்னு சொல்லக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஏதாவது சத்தம் போடுறேன் சாவ வேண்டாம் வேலை சொல்லி பார்த்து கூடாது. புரியுதா? புரியுங்க. பார்க்கலாம் அவர் ஏதாவது சதம் பண்ணுவாரு. அவர் சதவா யார் கஷ்டம்? அவருக்கு கஷ்டம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் யுத்த நாளாவே காணப்படுகிறது. இந்த யுத்த நாளிலே நீங்கள் முதுக காமிக்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயராத வழிக்கு கீழே இணைய கொண்டே இருக்கு. எப்பொழுது பைபிள் சொல்லி பயபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு ஒருத்தர் என்ன செய்யலாம் அதிகமாக உங்களுக்கு விசுவாசு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யலாம் நம்மளை அதாவது உன்னத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு நாம் பரலோகத்துக்குரிய மேன்மையை சோதரிக்கப்படாதபடிக்கு பூமிக்குரிய அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு ஏதாவது ஒரு மாமிச சுபாவத்தை உள்ளே கொண்டு வந்து யுத்தத்தை உள்ளே கொண்டு வந்து நம்மளை பிரித்து விடுகிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. யுத்த நாளிலே முதுகை காண்பித்தார் வேதம் சொல்கிறது. முதுகை காண்பிக்கும்படியாக தேவன் ஒருவரையும் அழைக்கவில்லை. எபிரேயரை பெற்றெடுத்த யோசேப்பு குழிக்குள்ளதான் கிடந்தார். யோசேப்பு அவருடைய சொந்த சகோதரராக அடிக்கப்பட்டவனாக கிடந்தார். சொந்த சகோதரை பகைக்கப்பட்டவனாக கிடப்பட்டான். அவனை தான் இவன் நேசித்தான். அவன் சொல்றான் என்ன சகோதரர்கள் அவனை பார்த்து பகைத்து புறமாக தகவல் இருந்தாலோ அதே சகோதரர்கிட்ட இந்த யோசிப்பு சொல்றான் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்கள் பிள்ளைக்கும் உங்கள் ஆடு மாடு இரவுகள் எல்லாவற்றுக்கும் நான் என்னுடைய அருகில் வைத்து உங்களை பராமரித்தேன். இன்னும் தேசத்துல 5 வருஷம் பஞ்சம் இருக்கும். நீங்க எல்லோரும் புறப்பட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரு அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னா ஒரே வசனம் சொல்லுவாங்க. உன் வீட்டாரே உனக்கு சத்தும் அதனால உனக்கு சகோதரர் வேண்டாம், உனக்கு சொந்த பந்தம் வேண்டாம், சபை மாத்திரம் போகணும். இதெல்லாம் தப்பான உபதேசம். ஏசுனாரு எங்கேயுமே சொல்லணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வார வாழ்க்கையிலே ஒரு யுத்தம் நமக்கு தான் இருக்குது. ஒரு நாள் வாயில் வார்த்தை யுத்தம் இருக்கிறது, ஒரு நாள் பணத்தை யுத்தம் வருது. உண்மையா புரியா வாங்கிட்டு வாங்கலாம்னு சொல்லுவாங்க. எரிசிய ஏமாற்றுகிறவன் இன்னும் தலைநிமிர்ந்து நடந்தாக சரித்தது. ஏமாறுகிறவர்களே ஒவ்வொரு நாளும் ஆசிரியப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. யுத்தம் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய ஒரு சோதனை காலம். இந்த சோதனை அப்படிங்கிறது நம்ம நிலைத்திருக்கும்படியாக மரம் இருக்கு அப்படின்னா காற்றடிக்கும் போது மரம் ஆழத்தான் செய்யுது. இப்ப ஏன் காற்றடிக்குது அப்படின்னா அந்த மரத்துடைய வேர்கள் அதிகமாக கீழே போகும்படியாக தேவசாமி காற்று வீசப்படுகிறார். இப்ப இந்த மரம் நல்ல மரம் தான் விஷயமா அதிகமாக இருக்கணும். வேதத்தை வாசிக்க ஜெபிக்க கர்த்தரோடு நிச்சயமாக கர்த்தரோடு ஆளுகை செய்ய இப்படி ஜெபிக்கும் போது எங்கெல்லாம் நெருக்கப்பட்டமோ அங்கெல்லாம் கர்த்தரோட தலை உயர்த்திக் கொண்டு இருப்பார். அல்லேலூயா. யுத்தம் என்பது நிரந்தரமான ஒன்றல்ல. யுத்தம் என்பது தற்காலிக கொடுக்கப்படுகிற ஒன்று. யுத்தம் என்பது உங்களுக்காகவே நியமிக்கப்பட்ட ஒன்று. இதை மாற்ற முடியாது. எனக்கு நியமிக்கப்பட்ட ஒரு போராட்டம். அல்லேலூயா. மனைவி ஒரு சில கிடையாது. இப்ப பார்த்தா சிலப்பா வச்சுருக்காரு. இப்ப கூட வாழ்றது பேசாம போயிடாம இன்னைக்கு இந்த சண்டை போட மனைவி பார்த்து நீ சண்டை போட அழகு இருக்கு, இந்த கோபுர போது எவ்வளவு அழகா இருக்கிறது அவங்க சொல்லி பாருங்க. உங்க மனைவி கோபுர போட்டாங்க சொல்லி பாருங்க. சும்மா நீங்க பேசுங்க சொல்லுவாரு. நீங்க கோபுரம் போது ஒரு போட்டோ வீட்டை பாருங்க. எத்தனை அனிமல் சுவை போக உங்க முகத்துல வருன்னு சொல்லுவாரு.
இப்ப யாராவது போவாங்க அப்படி அல்லேலூயா. எனக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று, எனக்கு கொடுக்கப்பட்ட கற்பத்தின் கனி, எனக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதம், எனக்கு கொடுக்கப்பட்ட பணம், எனக்கு கொடுக்கப்பட்ட நன்மை, எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய செல்வங்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட புத்தியுள்ள ஸ்திரீ, எனக்கு கொடுக்கப்பட்ட கிரீடமுள்ள புருஷர், இப்படி பேசுங்க. எனக்கு நியமிக்கப்பட்ட உலகத்திலே அவன் என்ன சொன்னா, மாறுதல் எப்பொழுது வருகிறது காத்து எனக்கு தெரியாது. அவன் எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிறான். சரீரத்தில் செய்ய முடியாம உங்க நாய் வந்து நகிட்டு போகுது, செய்ய முடியல, உனக்கு தான் பக்கம் இருக்குது. அவன் கூடத்துல வருவதே இது யோகதானா அப்படின்னு அந்த உருவம் மாறி போச்சு. அவ்வளவு சைனியா அழகா இருந்தான், கடந்த பாடையோட கொஞ்சம் போகுது, அவ்வளவு அழகாக இருந்தான். உலகத்திலே யோக முறையில அழகா இருந்தாலும் ஏன் அப்படின்னா அவன் கடந்த பாடம் பிடிப்பான், பிடிக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், யோக மனிதர் யோக பிள்ளைகள் சிறந்தவர், எப்படி கடந்த பாடையை முடித்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம கழுதுக்கான தீர்த்தம் கழுத சரியில்லாத கழுத முக்கியமான மனிதர்கள். அல்லேலூயா. இப்ப யோகம் சொல்கிறார், எனக்கு நியமிக்கப்பட்ட நாட்கள் போராட்டங்களா இருக்குது, எனக்கு மாறுதல் நான் பார்க்கிறேன். நான் இந்த போராட்டத்தை பார்க்க, இந்த போராட்டத்தை சொல்ல ஏதோ ஒரு மாறுதல் உண்டாக போகுது. இந்த கொரோனா ஏதோ ஒரு செய்ய போது அது மட்டும் நடக்கிறது. தேசத்திலே பெருக்களே கிராமத்திலே எங்கே பல தேசத்தில் ஒரு மாறுதல் உண்டாக போகுது. சீக்கிரமாக எழுந்து வரப்போது. அல்லேலூயா. அசனா மாறுதல் எப்பொழுது வரும் என்று சொன்னால் நான் காத்திருக்கிறேன். காத்திருக்கிறவர்கள் நோக்கத்தோடு காத்திருக்கிறது. அசப்படுகிறேன். ஏற்பட்டால் யுத்த நாளிலே முதுகல் காண்பித்தார்கள். அல்லேலூயா. நீங்க முதுகல் காமிச்சியே அப்படின்னா உங்களுக்கு மழை பிடிச்சோம்னா வெயில் எடுத்து செய்யும். இப்படியே சத்தமா கை தட்டா கை வைத்து செய்யும். ஆனா என் கையில 1000 பேரை தட்டினாலும் கை அமைக்க முடியாது. உண்மைதானே? 1000 தட்டி என்னுடைய கையை தட்டோம்னா எனக்கு கையே வலிக்க. உண்மை இது வரைக்கும் மழை வச்சல நிறைய பாட்டு கை இருக்கு. அல்லேலூயா. கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அல்லேலூயா. சில சயின்டிஸ்ட் வந்து 10 நேரம் வீடியோ கத்துன 1000 எல்லாம் செய்யணும். இந்த செய்யும் போது என்ன சொல்றது, ஒரு மாறுதல் நிச்சயம் உண்டாகும். அல்லேலூயா அல்லேலூயா. யுத்த நாளே ஜீவனுடைய கர்த்தர் என்னோடு இருக்கிறார் சொல்லி நீங்க எப்ப சொல்றாங்க அதான் அவங்க செய்து கொடுக்க சொல்றாரு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தை அப்படியே முடிக்க அடுத்த ஆறு எழுதுறாரு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீங்க என்ன செய்யுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தது சொல்லுங்க சொல்றாரு. உலகத்துக்கு என் தேவன் செய்தாயா, கவலையோ கண்ணீரோ வருத்தமோ தேவையோ பிறகு எதுவும் சரி, என் தேவன் எல்லாவற்றையும் ஜெயித்தார் என்று சொல்லி போயிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்லுவார். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு சாதாரண ஒன்றா இருக்கு. பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன் சொல்லுவான், சொல்றான் 2 முறை சொல்றான், ஆண்டவரே என்னுடைய சரீரத்துல ஒரு முள்ளு எனக்கு குத்திட்டே இருக்குதப்பா, இந்த தரகத்தை எடுத்துக்கொடுன்னு சொல்றான். ஆண்டவர் சொன்னாரு, எப்பதான் இவன் அப்பா சொல்றாரு, அந்த தரகத்தை என்னுடைய கிருபை பெருக்கும்னு சொன்னான். ஒருவேளை அது வந்து ரொம்ப அவனால் தாங்க முடியாத ஒரு குணமா இருக்கலாம். படித்த வழியோ இல்ல அவனுக்கு நடக்க முடியாத ஒரு கால் காலோ இல்ல கண்ணில் வரக்கூடிய தண்ணீரோ, அந்த தண்ணீர் வரும்போது நாம் கண்ணு எரிச்சலாயிட்டே புசும் போயிருக்கு. இது அவன் இப்படி ஒரு வேதனையோடு இருந்த இவனுக்கு ஆண்டவர் சொன்ன உடனே சொல்ற, இவன் எப்பதெல்லாம் தேவனுடைய தன்மை பெற்றுக் கொள்ளும்படியாக விரும்புகிறாரோ அப்பதெல்லாம் கரகத்தையே விரும்பினான். எப்பதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் எனக்கு விருப்பம் இருக்கிறதோ அப்பதெல்லாம் எனக்கு பிரச்சனை வரலையா, எனக்கு உபத்திரம் வரணும், சாத்தா எனக்கு வந்து போராடணும், சத்திய கிருஷ்ண இதோட போகணும், எந்த சொல்லுவீங்க அப்ப பிரச்சனையே இருக்குதோ இல்லையோ. இன்னைக்கு சுவாச சாப்பிட்டு நாளைக்கு பேசாம இருப்போம், பிரச்சனை வந்து சொல்லாம. ஆனா அவனுக்கு மாற்றி சொல்ல தேவனுடைய பலவீனத்தை வரனால அவன் பலவீனத்தை அல்ல பலத்தையே பார்த்தான். அல்லேலூயா அல்லேலூயா. வாழ்க்கையை சோதரம் பெற்றார் சோதரம். அவன் யுத்த நாளிலே முதுகை காண்பிப்பவர்களாக முதுகை காண்பிப்படியாக கர்த்தரை அழைக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு முதுகை காண்பித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு முதுகை காண்பித்தார்கள். அல்லேலூயா. நம்ம முதுகை காண்பிக்கிறது அப்படின்னா வேண்டாம் சொல்லி போறவங்க முதுகை காண்பிக்கும். அப்படி இல்லாதபடிக்கு நாம் யுத்தத்தை சங்கீதம் 64 சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, யுத்தத்திலே பிரியப்படுகிறவரை கர்த்தர் விசாரம் சங்கரிக்கிறார். நாம் முதுகை காண்பிக்காத வரைக்கு ஒரு எட்டாயிரம் செய்வோமாம். யுத்தத்தை நாம் சேர்ந்து யுத்தத்தில் நிற்போம். கர்த்தர் நமக்கு ஒரு சேரையாக சொல்லுவாராம், நம்மளை சூழ்ந்து கொண்டு நம்மளை ஆசிரியர் எல்லாம்
நினைச்சது கிடைக்கும்னு நினைச்சது நடக்கும்னு ட்ரீம்ல வாழாதடா. நடப்பட நெஞ்சில் வச்சு அவரோட கை தோட்ட எட்டாத தூரம் இல்லடா. நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும், அவன் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்ல வேணும், அவன் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்ல வேணும்.